கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் என்னோடு பேசியதான வேத பகுதி ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். இந்த வசனம் குட் நியூஸ் பைபிளில் விதமாக சொல்லப்பட்டிருக்குது. வாட் ஐ ஹவ் பிளான்ட் வில் ஹேப்பன், வாட் ஐ ஹவ் டிட்டர்மைன்ட் டு டூ வில் பி டன். What I have planned will happen, what I have determined to do will be done. நான் திட்டமிட்ட தீர்மானித்த காரியங்கள் நடக்கும். அதனால இன்றைக்கு அரசாங்கம் ஒவ்வொரு 5 ஆண்டுலேயும் நாட்டினுடைய நன்மைக்காக சில திட்டங்களை போடுறாங்க. சட்டசபையில், பார்லிமெண்ட்டில் அந்த எலெக்டட் எம்எல்ஏஸ் எம்பிஸ் நாட்டு மக்கள் நலனுக்காக திட்டமிடுறாங்க. தீர்மானப்பட போல பரலோகமும் பல காரியங்களை திட்டமிட்டு தீர்மானிக்குது. அந்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்ன ஆண்டுடைய திட்டம்? I will free my people from Assyrian yoke and from the burdens they have heard to bear. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ஜனங்கள் மீது அசீரியருடைய நுகை இருக்குது. இந்த அசீரியர்கள் என் ஜனங்கள் மீது சுமக்கக்கூடாத பெரிய பாரத்தை சுமத்தி வைத்திருக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாகவே உடைப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அன்பருடைய ஆண்டவர் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை கொண்டு தான் செய்ய போகிற காரியங்களை அறிவிக்கிறார் என்பதை வேத வசனத்தை படிக்கும்போது நாம் புரிஞ்சு கொள்கிறோம். வேத வசனத்தில் வெளிப்படுத்தல் படிக்கும்போது 10 நாட்கள் உபத்திரப்படுவீர்கள் அப்படி வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் 10 நாள் நினைக்கக்கூடாது, 10 வாரம் நினைக்கக்கூடாது, 10 மாதம் நினைக்கக்கூடாது, 10 வருஷம் நினைக்கக்கூடாது. வேத வசனத்தில் 10ன்னு சொல்லும்போது அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், எனக்கு தெரிந்த அளவில் 10 ராஜாக்களுடைய காலம். இந்த அசீரியர்கள் பாருங்க, 10 ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க வேர்ல்டு பவராக இருந்தாங்க. அதில் முதல் ராஜா அசூர் நாசிபால், 2வது சால்மனேசர், 3வது ராஜா சான்சி ஆடட், 4வது ராஜா டிக்லாத் பில்சாபர், 4வது சல்மனேசர், ஷார்கான், சனகரி, ஈசார் ஹேடான், அசூர் பாடிபால், அசூர் இட்டில் எரேனி, சின்சார் இஸ்கன். இப்படி 10 ராஜாக்கள் காலத்தில். இந்த 10 ராஜாக்களுடைய காலம் என்னன்னு சொன்னால் 300 வருஷம். இன்றைக்கு எப்படி அமெரிக்காவும் ரஷ்யாவும் வேர்ல்டு பவராக இருக்குதோ அதே போல் 10 ராஜாக்களுடைய காலத்தில் அவங்க ஒரு வேர்ல்ட் பவராக இருந்தாங்க. நம்ம வேத வசனத்தில் கூட வெளிப்படுத்தல் 12 அந்த 3ஆம் வசனத்தை படிக்கும்போது ஒரு செவத்த ஒரு பாம்பு, ரெட் டிராகன் ஆங்கிலத்தில் சொல்லலாம், அதுக்கு 10 கொம்பு இருந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துலேயும் சமத்துவந்து வந்த அந்த மிருகத்திற்கு மேலே அந்த தலையில் 10 கொம்புன்னு சொல்லப்பட்டாங்க. 10 கொம்புன்னு சொல்லும்போது 10 ராஜாக்கள். இந்த வேர்ல்ட் பவராக இருந்த அசீரியர்கள்
அநீதி அக்கிரமம் மிக மிக கொடுமையானவங்க, தேவ ஜனங்களை ஒடுக்கிறவங்க. மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனை துன்பப்படுத்தும் போல இவருடைய காலத்தில் தேவ ஜனங்கள் அதிகமாக கஷ்டமடைந்தார்கள். கஷ்டமடையும் போது தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பாங்க. இதுதானே நம்ம வேதவசனம் படிக்கிறோம். அப்போ தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களை விடுவிப்பே என்று சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லுவார். அதை போல செய்வார். ஒரு தகப்பன் மூத்த மகனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் மீது இருக்கிற அவன் நுகத்தை ஊறிப்பாய். இது தகப்பன் ஈசாக்கு இந்த மூத்த மகன் ஏசாவுக்கு கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிக்கிறோம். எப்படா இந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும் சொல்லி ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், பொருத்தனைகளை பண்ணுறோம். ஆனாலும் உபத்திரம் நீங்கிற மாதிரி இல்லை. ஆனால் வேறு என்ன சொல்லி, ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவேன். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. அப்போ நம்ம அந்த டைம் வர நம்ம பொறுத்து தான் போகணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். விசுவாசத்தை நம்ம விடக்கூடாது. ஏற்ற காலம் வரும்போது ஏசா 51:21 சொல்லப்பட்டிருக்குது, உன் மீது இருக்கிற அவன் நுகத்தை முறித்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு விலக்குவேன். வேத வசனத்தில் 4:1-5 அதில் புத்திஸ்ட் பைபிளில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஐ வில் எண்ட் அசீரியன் பவர் ஓவர் யூ அண்ட் பிரேக் த செயின்ஸ் தட் பைண்ட் யூ. உன் மீது இருக்கிற அந்த அசீரியனுடைய அதிகாரத்தை அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன். உன்னை கட்டி வைத்திருக்கிற இந்த செயின்ஸ் எல்லாம் நான் பிரேக் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். அன்பியருடைய இந்த அசீரியர்கள் எப்படி கொடுமையானவர்கள் சொல்றதுக்கு நான் வேதத்தை ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஏசாயா 36 படிக்கும்போது, அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, எசேக்கியா ராஜாவுடைய மக்கள். எசேக்கியா ராஜா அந்த யூதாவை அரசாண்ட நாட்களில் அவனுக்கு ஜனங்கள். எசேக்கியா ராஜா ஒரு பெரிய ஒரு பக்திமான், ஆண்டவர் மீது அதிகமாக நம்பிக்கை வச்ச ஒரு தெய்வ மனுஷன். ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டாங்க, அவனை மதித்தாங்க. அப்போது இந்த சனகரிப்புடைய பிரதிநிதி தான் ரப்சாக்கே. அந்த ரப்சாக்கே என்ன செய்யறான், அவன் யூத பாஷையில் ஜனங்கிட்ட பேசுகிறான். அப்போது முக்கியமான தலைமுறை சொல்கிறாங்க, நீங்கள் சீரிய பாஷையில் பேசுங்க, எங்களுக்கு புரியும். நீங்கள் யூத பாஷையில் பேச வேண்டான்னு சொல்லும்போது அவன் மீண்டும் என்ன செய்கிறான்னா, ஜனங்கள்கிட்ட அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க. ஏசாயா 36:4 நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இந்த ரப்சாக்கே சனகரிப்புக்காக பேசுகிறான். நீங்கள் தெய்வத்தை நம்பிட்டு இருக்கீங்க, இந்த எசேக்கியா ராஜா நம்பிட்டு இருக்கிறீங்க. அந்த 5 நீங்கள் என்னை விரோதிக்கும்படி யாருமே நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். இப்படி அவன் என்ன செய்கிறான், அந்த நம்பிக்கைக்கு விரோதமாட்டே பேசுகிறான். அடுத்தது 10 படிக்கும்போது, இப்பொழுது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்குறமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தரினோடு சொன்னாரே என்று சொல்லி இந்த ரப்சாக்கை சொல்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு நாமத்தை சொல்லி என்ன செய்கிறார், ஆண்டவர் இவன்கிட்ட பேசினாரா? அக்கிரமக்காரர் எப்படி பேசுவார்? அவன் சொல்கிறான், ஆண்டவர் தான் பேசினார். இந்த 14 படிக்கும்போது, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்பப்படுவான், அதற்கு இடம் கூடாதிருங்கள். எசேக்கியாவின் சொல்லை கேளாது
அசிரிய ராஜாவோடு நீங்கள் ராஜியாகி காணிக்கையோடு அவரிடத்தில் வாருங்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்கள் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தர் யார் என்று சொல்கிறார். ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செர்பாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்ததுண்டோ? இப்படி பயங்கரமாக டீஸ் பண்ணி இந்த விசுவாசம் கெடு மாதிரி பேசுகிறாரு. அப்போ அந்த தலைவர் எசேக்கியா ராஜா சொன்ன போல அவருக்கு ஒரு மறு உத்தரவு பேசுகிறார். அதனால இந்த காரியம் எனக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஏசாயா 53 அதிகாரம் 7 இயேசுநாதருடைய பாடும் மரணங்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஏசாயா 53:7, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. எப்படி அந்த எசேக்கியா ராஜாவுடைய ஜனங்கள் அந்த ரப்சாக்கேயுடைய வார்த்தையை கேட்டு ரியாக்ட் பண்ணாதபடி சைலண்டாக இருந்தாங்களோ, இது போல இயேசுநாதர் சைலண்டாக இருந்தார். இது போல லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 9 படிக்கும்போது ஏரோது ராஜா பாருங்க, அவர் இயேசுவை பற்றி அநேக காரியங்களை கேள்விப்பட்டார். அப்போது அவர்கிட்ட அவர் அந்த லூக்கா 23:9 அநேக காரியங்களை குறித்து அந்த ஏரோது ராஜா இயேசுவிடத்தில் வினாவினார். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்று சொல்லவில்லை. இப்போ பாருங்க, இயேசுநாதர் பதில் சொல்ல முடியாதா? முடியும், ஆனால் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. இதே போல் யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் அந்த 9 11 படிக்கும்போது இயேசு அங்கே பிலாத்துக்கு முன்னால் இருக்கும்போது அந்த பிலாத்து இயேசுவை பார்த்து, நீர் எங்கே இருந்து வந்தவர்? அதுக்கு இயேசு மாறுத்தரம் ஒன்று சொல்லலை. அப்பொழுது பிலாத்து, நீர் என்னோடு பேசுவது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்று, உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? அப்போ இயேசு பிரதித்திரமாக பேசுகிறாரு, பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்படாததுதான் என் மேல் உமக்கு அதிகாரம் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்று சொன்னார். இப்போ அன்மையுள்ள நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்கள் நம்மளை சில சத்துக்கள் சூழ்ந்து கேட்கும்போது நாம் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். சில சந்தர்ப்பங்களில் சில சத்துருக்குதாக நாம் வாயை மூடிட்டு இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக எனக்கு தந்த ஒரு செய்தி என்னன்னா, கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பயங்கரமாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அன்பானோட கர்த்தர்மை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் நம்முடைய நாட்களை கர்த்தருக்கு செலவழிப்ப. கர்த்தாவே, வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே அந்த அசீரிய கைக்கு தப்பித்து, இதை போல நம்முடைய ஜனங்களை தப்பித்து ஒரு நல்ல எதிர்காலத்தை நம்முடைய பிள்ளைகள் கட்டிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.